கேஸ் காடஸ் லவ் ஸ்டோரியை பத்தின ஒரு சூப்பரான டிராமாவை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நம்ம ஹீரோயின் இவ்வளவு நாளா பயந்துட்டு இருந்த அவங்களோட ஒரிஜினல் ஃபார்ம் இப்போ ஒரு வழியா வெளியே வந்துடுது. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு, இதனால அவங்க என்னென்ன பிரச்சனையெல்லாம் ஃபேஸ் பண்ண போறாங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே மறக்காம பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கங்க. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே ஃபாரஸ்ட் ஏரியால மயக்கமா இருக்கிற நம்ம ஹீரோயினை தான் காட்டுறாங்க. நம்ம நோவும் இப்ப அப்படியே அங்க வரேன். இவங்க யாரு, இங்க என்ன பண்றாங்கன்னு எதுவுமே புரியாம அவங்க அப்படியே முழிச்சிட்டு இருக்காங்க. திடீர்னு பார்த்தா சைலேந்து ஜோம்பி மாதிரி ஏதோ ஒண்ணு வந்து அவங்க அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுது. நோ எஸ்கேப் ஆக அது அப்படியே கீழே விழுந்து நேரா நம்ம ஹீரோயின் கிட்ட தான் போகுது. அவங்களும் அதை தடுக்க ட்ரை பண்ண அந்த ஜோம்பி பயங்கரமா அவங்கள கடிச்சிடுது. நம்ம நோவும் அவங்க கையில இருந்த கோலை யூஸ் பண்ணி அதை அப்படியே காலி பண்ணிட்ட மாதிரி காமிச்சதோட அவங்களும் அப்படியே பொத்துன்னு மயக்கமாய் கீழே விழுந்துடுறாங்க. இந்த பக்கம் டிராகன் கேவ் நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் அந்த பாம்பை தேடிட்டு அப்படியே உள்ள போயிட்டு இருக்காங்க. ஒரு இடத்துல பார்த்தா நிறைய லேடிஸ் லாக் ஆயிருக்காங்க. என்ன காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு சொல்லி அவங்க ஒரு பக்கம் கதற ஆரம்பிக்கும். நம்ம ஹீரோ லிங்க பத்தி கேட்கிறாரு. அவங்களும் அப்படிங்க யாருமே இல்லைன்னு சொல்ல நம்ம லினியோ அந்த டீமன் எதுக்காக உங்க எல்லாரும் இங்க பிடிச்சு வச்சிருக்கு. அவங்களும் இங்க ஸ்னேக் டீமன் மட்டும் இல்ல, கூடவே ஒரு பயங்கரமான ஃபாக்ஸ் டீமனும் இருக்கு. அதோட கல்டிவேஷனுக்காக தான் அதுங்க எங்களை இங்க பிடிச்சு வச்சிருக்குன்னு சொல்றாங்க. நாங்க கண்டிப்பா உங்களை காப்பாத்த வருவோம்னு சொல்லிட்டு அவங்களும் அப்படியே அந்த கேவுக்குள்ள போக ஆரம்பிக்கும். ஒரு ஃபாக்ஸோட நிழல அப்படியே காட்டுறாங்க. அது கொஞ்சம் கொஞ்சமா ஹியூமன் ஃபார்முக்கு மாறுது. இதுதான் அவங்க சொன்ன அந்த ஃபாக்ஸ் டீமன் போல. என்ன ஏதுன்னு கூட கேட்காம அது டக்குன்னு அவங்கள அப்படியே அட்டாக் பண்ண ஆரம்பிக்கும். அவங்க எப்படியோ சமாளிச்சிடுறாங்க. அதுவும் பெட்ல போய் படுத்துட்டு அப்படியே போஸ் கொடுக்குது. பக்கத்துல தான் அந்த பாம்பு பையிலும் கிடக்கும். என் ஆள் மேலேயே கைய வச்சுட்டீங்கல்ல, கண்டிப்பா நான் உங்களை சும்மா விட போறது இல்ல. நம்ம ஹீரோவும் மரியாதையா லிங்க எங்க வச்சிருக்கன்னு சொல்லிடுன்னு சொல்றாரு. அதுவும் மின்னல் வேகத்துல வந்து டக்குன்னு அவங்க ரெண்டு பேரையும் அப்படியே லாக் பண்ணிடுது. அவளை நான் திருந்துட்டேன். நம்மளும் செம டென்ஷன் ஆயிடுறாரு. அது அப்படியே அட்டாக் பண்ண ஆரம்பிக்கும். நம்ம லினியோவும் அவங்க சாட்டையை எடுத்து சொல்லட்டுன்னு சொல்லட்டுறாங்க. ஆனா அந்த டீமன் அவங்கள பிடிச்சி அவங்கள வச்சு நம்ம ஹீரோ கிட்ட இருந்தெல்லாம் தப்பிக்குது. ஒரு கட்டத்துல அது அப்படியே அதோட ஃபாக்ஸ் டெயில்ஸ் எல்லாம் வெளியே கொண்டு வந்து அவங்கள பார்த்து அப்படியே கத்திட்டு இருக்கு. நம்மளும் அவரோட ஸ்வாட அப்படியே 9 பிரிச்சு அதோட எல்லா வாழையும் சொருகிறாரு. அது வயிற்றுலயும் ஒரு சொருக மரியாதையா சொல்லு இல்லைங்க நீ என்ன பண்ண. அதுவும் அவ அங்கதான் இருக்கா. நம்ம ஹீரோ திரும்புற கேப்ல அது அப்படியே அவர் அட்டாக் பண்ண பாருங்க. ஆளும் ஒரே சொருகி அது கதையை முடிச்சிடுறாரு. வாங்கல ஸ்னேக்கும் ஒரு பக்கம் செத்துடுறான். நம்ம ஹீரோவும் இந்த டீமன் சொன்ன மாதிரி இது லிங்க. நம்ம லினியோ என்ன வளரிட்டு இருக்க, அது உன் மைண்ட குழப்பத்துக்காக தான் அப்படி சொன்னிச்சு, அவளுக்கு எதுவும் ஆயிருக்காதுங்கிற மாதிரி சொல்றாங்க. அதே நேரத்துல இந்த பக்கம் அரமயக்கத்துல இருக்கிற நம்ம ஹீரோயின் யாரோ சில பேர் அவங்களையும் நம்ம நோவையும் தூக்கிட்டு போயிட்டு இருக்கிற மாதிரி காமிச்சதோட இந்த பக்கம் நம்ம லின் மாஸ்டர் அவர் ஆளுங்களோட கேவுக்கு வராரு. ஆனா அவங்க உள்ள போறதுக்குள்ள உள்ள மாட்டிட்டு இருந்தவங்களெல்லாம் சேவ் பண்ணிட்டு நம்ம லினியோவும் ஹீரோவும் அப்படியே வெளியே வராங்க. உனக்கு எதுவும் ஆகலன்னு சொல்லி அவங்க அப்பா ஒரு பக்கம் பதற ஆரம்பிக்கும். அதெல்லாம் எதுவும் ஆகல, அந்த ஸ்னேக் டீமனை நாங்க கொன்னுட்டோம், கூடவே ஒரு ஃபாக்ஸ் டீமனும் இருந்துச்சுன்னு அவங்க சொல்ல நிஜமாவா சுரிங்கன்னு சொல்லிட்டு ஆள் அப்படியே வாய பொழக்கிறாரு. நம்ம ஜின்னும் அப்ப லிங்க காப்பாத்திட்டீங்களா. நம்ம ஹீரோ அவ அங்க இல்லைன்னு சொல்லிட்டு ஆள் அப்படியே அங்கிருந்து கிளம்ப. நம்ம லினியும் அவ நம்ம கெஸ்ட் இங்க வந்தவ, அவளை கண்டுபிடிக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. இந்த வாட்டி நீங்க என்ன தடுத்தாலும் கண்டிப்பா நான் அவளை தேடி போக தான் போறேன்னு அவங்க சொல்ல அப்பாவும் அவங்க கிளானோட ஒரு சீக்ரெட் டெக்னிக்க அப்படியே அவங்க கிட்ட தராரு. வெளி உலகம் ரொம்பவே ஆபத்தானது, தேவைப்பட்டா உயிரை எடுக்கக்கூடிய சில மூசு கூட நீ யோசிக்காம பயன்படுத்தணும். அப்பனா உங்களுக்கு ஓகேவான்னு அவங்க கேட்க வேணான்னு சொன்னா மட்டும் நீ கேட்கவா போற. அவங்களும் செம ஹாப்பி. ஆனா நம்ம லின் மாஸ்டர் லிங்க கண்டுபிடிச்ச உடனே நீ செக்டருக்கு வந்துடணும், நான் உனக்காக காத்துட்டு இருப்பேன். அப்படியே கட் பண்ணா பைஹி வில்லேஜ்ங்கிற ஒரு இடத்த தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் அப்படியே மயக்கத்துல இருந்து எந்திரிக்க இது என்ன இடம், நான் எப்படி இங்க வந்தேங்கிற மாதிரி கேக்குறாங்க. அங்கிருந்த ஒரு லேடி இது பைஹி வில்லேஜ், நீங்க இருக்கிறது ஹேண்ட் மாஸ்டரோட ஹேண்ட், அவரு தான் உங்களை காப்பாத்தினதுன்னு அவங்க சொல்றாங்க. நம்ம மயக்கமாகத்துக்கு முன்னாடி டீமன் ஃபார்ம்ல இருந்தோம்னு சொல்லிட்டு என்ன காப்பாத்தினவங்க என்ன பத்தி ஏதாவது சொன்னாங்களா. நீங்க ரொம்ப வீக்கா இருக்கீங்கன்னு சொன்னாங்க, மத்தபடி உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. பக்கத்துல பார்த்தா நம்ம நோவை அவங்க கட்டி வச்சிருக்காங்க. இவங்களும் அங்கதான் இருந்தாங்க. இவங்க காயத்தை பார்த்தா உங்களை காப்பாத்த ட்ரை பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம ஹீரோயினும் இவங்களை காப்பாற்ற முடியுமான்னு கேட்க
கேட்க அந்த ஹானு இப்ப அப்படியே அங்க வராரு. காப்பாத்துறதா? சோம்பி டீமன்ஸ் இவளை அட்டாக் பண்ணிருக்கு. அந்த பாய்சன் இப்ப இவங்களுக்குள்ளேயும் பரவிட்டதுனால இவங்களும் சீக்கிரமாவே அதுங்கள ஒருத்தனாவே மாறிடுவாங்கன்னு அவரு சொல்றாரு. நம்ம ஹீரோயினுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. நான் வேணா இவளை காப்பாத்த ட்ரை பண்ணட்டுமான்னு அவங்க கேட்க அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் அவங்கள தேடிட்டு இருக்கிற நம்ம ஹீரோவோட கேங். நம்ம லினியோ டயர்டா இருக்குன்னு சொல்லி ஒரு இடத்துல ரெஸ்ட் எடுக்கிறாங்க. நம்ம ஹீரோவும் அவங்க ஃபைட்ல யூஸ் பண்ண லைட்னஸ் ஸ்கில்ல பத்தி கேட்கிறாரு. அது நீ எனக்கு கத்து தெரியா? அதை யூஸ் பண்ணி என்னால வேகமா மூவ் பண்ண முடியும்னா நான் லிங்க ஒண்ணுமே வேகமா தேடல. எங்க இருக்கானே தெரியாம எப்படி தேடுவேன்? ஏதாவது வளரிட்டு இருக்காதுன்னு அவங்க சொல்ல. அப்ப ஏதாவது உருப்படியான வழி இருந்தா நீ சொல்ல நாள் கேட்கிறாரு. அவங்களும் கடுப்பாயிடுறாங்க. லிங் மேல உனக்கு மட்டும் அக்கறை இருக்கிற மாதிரி பேசாத, எங்களுக்கும் தான் கஷ்டமா இருக்கு. ஆனா அவளை கண்டுபிடிக்கணும்னா நீ ஒன்ன பாத்துக்கணும்னு அவங்க சொல்றாங்க. எனக்கெல்லாம் எதுவும் இல்ல, நான் நல்லா தான் இருக்கேன், நீ நல்லா இருப்படா. ஆனா உன் கூட இருக்கிறவங்க எப்படி இருக்காங்கன்னு யோசிச்சியா? அந்த ஃபைட்டுக்கு அப்புறம் எனக்கு ஏதாவது அடிபட்டுருச்சான்னு கூட நீ கேட்கல. உனக்கு தான் அடியே பல்லையே, அது எப்படி உனக்கு தெரியும் அவங்க கேட்க. நான் தான் உன் கூட இருந்தேனேன்னு நம்மளும் சொல்றாரு. உன்கிட்ட பேசதே வேஸ்ட்னு சொல்லி கோச்சிட்டு அவங்களும் அப்படியே அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. நான் அப்படி என்ன சொல்லிட்டேன்னு சொல்லி அவரும் முழிச்சிட்டு இருக்க நம்ம ஜின்னு அவ ரொம்பவே பதட்டமா இருக்கா. அதை எப்படி வெளிப்படுத்துதுன்னு தெரியாம தான் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்க, கொஞ்சம் புரிஞ்சுக்கோன்னு சொல்றாரு. இந்த பக்கம் அவங்களும் சரியான வீணா போனவ, என்னை பத்தி எப்படி அவன் அப்படி பேசலாம், அடுத்த வாட்டி சான்ஸ் கிடைக்கட்டும், அவனை என்ன பண்றான் பாருன்னு சொல்லிட்டு இருக்கேன். திடீர்னு பார்த்தா ஃபாரஸ்ட்குள்ள இருந்து ஒரு ஜோம்பிஸ் கூட்டம் அப்படியே அவங்கள நோக்கி வர ஆரம்பிக்குது. அடுத்த செகண்டே நம்ம லினியோவும் சாட்டை எடுத்துட்டு களத்துல இறங்கிடுறாங்க. நம்ம ஜின்னு இதுங்கெல்லாம் ஜோம்பி டீமன்ஸ், நம்மள கடிச்சிருச்சுன்னா நம்மளும் அதுவா மாறிடுவோம், ஜாக்கிரதையா இருங்கன்னு சொல்ல. லினியோ அதெல்லாம் கண்டுக்கிற மாதிரியே தெரியல, அதுங்களை போட்டு புரட்டி எடுத்துட்டு இருக்காங்க. மூஞ்சி நெஞ்செல்லாம் மார்க் வாங்கிட்டு ஒரு கட்டத்துல அடி தாங்க முடியாம அந்த ஜோம்பிஸும் அங்கிருந்து ஓட ஆரம்பிச்சிருது. நம்ம ஜின்னு ஜோம்பி டீமன்ஸுக்கு கொல்லணுங்கிற வெறி மட்டும்தான் இருக்கும், அதுங்க இப்ப இந்த பயந்துலாம் ஓட ஆரம்பிச்சிச்சு. இவங்கெல்லாம் மனுஷங்க தான் நம்மளை ஏமாத்துறாங்கன்னு சொல்ல. அவங்களும் எனக்கு என்ன அது தெரியாதுன்னு நினைச்சீங்களான்னு சொல்லி அப்படியே சமாளிச்சுட்டு சரி சொல்லுங்க எதுக்காக அப்படி நடிச்சிட்டு இருக்கீங்கன்னு கேட்க அவனுங்களும் நாங்கெல்லாம் பக்கத்துல இருக்கிற ஒரு வில்லேஜ்ல தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். சோம்பி டிமன்ஸ் எங்க இடத்த அட்டாக் பண்ணி நிறைய பேரை கொன்னுடுச்சுங்க, வாழ்றதே கஷ்டமாயிடுச்சு, அதனாலதான் நாங்களும் அதுங்க மாதிரியே நடிச்சு இங்க இருக்கிறவங்க கிட்ட கொள்ளடிச்சிட்டு இருக்கோம் நம்ம சொல்ல. நம்ம ஹீரோவும் நம்ம ஹீரோயினை பத்தி அவங்க கிட்ட விசாரிக்க ஆரம்பிச்சிடுறாரு. ஓ அந்த பொண்ணா? ஆமாமா உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு 3 பேரும் அவளா கேட்க டக்குன்னு பவுடரை தூவி விட்டு அவனும் அவங்கள அப்படியே மயக்கமாக்கிடுறான். அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் அவங்களோட பவர்ஸ் யூஸ் பண்ணி நம்ம நோவை காப்பாற்ற முடியுமான்னு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா ஒன்னும் வேலைக்காகல. ஹானு நீ ஒரு கல்டிவேட்டரா? உண்மையை சொல்லி நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்க அவங்களும் திருட்டு மொழி முழிச்சிட்டு நான் தொலைஞ்சு போயிட்டேன்னு சொல்றாங்க. பேசிட்டு இருக்கும் போது நோக்கு லைட்டா கான்சியஸ் வர மாதிரி இருக்கு. ஆனா அவங்க டக்குன்னு ஜோம்பியா மாதிரி நம்ம ஹீரோயினை கடிச்சிடுறாங்க. ஹானு கத்தி எடுத்துடுறாரு. ஆனா நம்ம ஹீரோயின் வேணான்னு சொல்ல அவரும் ஒரு நெடில போட்டு விட்டு அவங்கள திரும்ப அப்படியே மயக்கமாக்குறாரு. நான் அப்பவே சொன்னேன் அவளை மறந்துடுன்னு. இப்ப பாரு 1+1 ஆஃபர் மாதிரி நீ அவன் கூட சேர்ந்து சாக போற. சோம்பி டீமன்ஸோட பாய்சனுக்கு கியூரே கிடையாது, நானும் என்னென்னமோ ட்ரை பண்ணிட்டேங்கிற மாதிரி அவரு சொல்ல. என்னது ஜோம்பி டீமன்ஸா? நான் அதுங்களை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன், ஆனா கடந்த 100 வருஷத்துல அதுங்க வெளி உலகத்துக்கு வந்ததே இல்லையே, இப்ப திடீர்னு என்னாச்சுங்கிற மாதிரி அவங்க யோசிக்கிறாங்க. ஹானு இப்பதான் அவங்க கையை நோட் பண்றாரு. அவங்க காயம் தானவே சரியாயிடுது. அது மட்டும் இல்ல அவங்கள கடிச்சதுக்கு அப்புறம் நம்ம உடம்புல இருந்த பாய்சன் எஃபெக்டும் இப்ப கம்மியாயிட்டு இருக்குங்கிற மாதிரி ஆள் சொல்ல. உண்மையிலேயே நீ யாரு? அப்படியே இந்த பக்கம் அந்த திருட்டு கும்பல் கிட்ட மாட்டிட்டு இருக்கிற நம்ம கேங்க தான் காட்டுறாங்க. மைக்கு தெரிஞ்ச உடனே நம்ம லினியோ நான் அப்பவே சொன்னேன் லிங்க தேடுறங்கிற பேர்ல கிறுக்குத்தனமா எதுவும் பண்ணாதுன்னு. இப்ப பாரு எங்க வந்து மாட்டிட்டு இருக்கோம். நான் அவன் கிட்ட கேட்டேன், சரி நீங்க எல்லாரும் எதுக்காக வாயை பொழந்துட்டு என் பக்கத்துல வந்தீங்கன்னு ஆள் கேட்க அது நான் ஒன்னும் வரலேன்னு சொல்லி அவங்க அப்பயும் சமாளிச்சிட்டு இருக்கேன். சண்டைலாம் போட்டு முடிச்சிட்டு சரி இப்ப தப்பிக்கிறதுக்கான வழியை பாப்போன்னு சொல்லி யோசிக்கிறாங்க. சாவி அவங்க கண்ணு முன்னாடி தான் தொங்கிட்டு இருக்கு. நம்ம லினியோ அவங்க பவர்ஸ் யூஸ் பண்ண டக்குன்னு அந்த கீ பறந்து வந்து கீழே விழுது. சூப்பர் சூப்பர் நம்ம தப்பிக்க போறோம். தப்பிக்கலாம் தான், ஆனா இந்த பவர்ஸ் 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை தான் என்னால யூஸ் பண்ண முடியும். சாதாரணமா அப்படி இல்ல, ஆனா இப்ப நீ என் கூட சண்டை போட்டியில அதனால அப்படி ஆயிடுச்சு. இப்படி ஒரு நிலைமையில மாட்டியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்காம இவங்க ஒரு பக்கம் ஃபன் பண்ணிட்டு இருக்க. இந்த பக்கம் அவங்க கிளானோட தேர்ட் சீஃப்னு சொல்லி ஒருத்தனை இப்ப காட்டுறாங்க. கொள்ளடிக்க போன நம்ம ஆளுங்களை அடி அடின்னு அடிச்சு சில பேர் நம்ம கிட்ட மாட்டிருக்காங்கன்னு அவன் சொல்ல. அவங்கள கொன்னுடுங்கன்னு அவன் சொல்றான். ஆனா திடீர்னு அவன் மனசு மாறிடுது. சும்மா கொல்றதுக்கு அவங்கள வச்சு நம்ம ஏதாவது யூஸ் பண்ணலாம்ல. அப்படியே இந்த பக்கம் கேஜ தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோ ஒரு வழியா லினியோ கிட்ட சாரி கேட்டுடுறாரு. அவங்களும் அப்படிவா வலிக்குன்னு சொல்லிட்டு அவங்க பவரை யூஸ் பண்ணி அந்த சாவியை கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே கிட்ட கொண்டு வராங்க. நம்ம சின்னும் அவரு காலை வச்சு அதை அப்படியே எடுக்க ட்ரை பண்ண ஜஸ்ட் மிஸ் பக்கத்துல வந்துடுறாரு. ஆனா அதுக்குள்ள அந்த கொள்ளக்காரனுங்க அங்க வந்துடுறானுங்க. ஏண்டா செல்லம்
எவ்வளவு கஷ்டப்படுறேன்னு சொல்லிட்டு அவ அப்படியே அவங்க 3 பேரையும் அங்கிருந்து இழுத்துட்டு போக இந்த பக்கம் நம்ம நோவா தான் காட்டுறாங்க. அவங்க பாய்சன் இப்ப கிட்டத்தட்ட ஃபுல்லாவே கியூர் ஆயிடுது. ஹானோ ஓ பிளட்ல அப்படி என்ன இருக்கு, உண்மையை கண்டுபிடிச்சிருவானு சொல்லி அவங்க அப்படியே திருட்டு மொழி முழிச்சிட்டு இருக்க. ஹான் டக்குன்னு தயவு செஞ்சு எனக்காக நீ ஒருத்தவங்களை காப்பாத்தணும்னு சொல்றாரு. இந்த பக்கம் தேர்ட் சீஃபை தான் காட்டுறாங்க. எங்களோட ஃபர்ஸ்ட் சீஃபுக்கு கொஞ்ச நாளா உடம்பு சரியில்லை, நாங்களும் அவரை காப்பாத்த என்னென்னமோ ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கோம். அதான் அதுல ஒரு மெத்தடா அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு அது மூலியமா அவங்கள சரி பண்ண முடியுதான்னு பார்க்க போறோம். அடுத்த செகண்டே அவங்க 2 பேர் தலையும் நம்ம லினியோ பக்கம் தான் திரும்புது. அடி பேட்டில் ஃபீல்ட்ல என்ன கட்டிக்கு வந்த எல்லாரையும் தோச்சு எடுத்து விடானா, என்னால இது முடியாது. நம்ம ஹீரோ வாழ்க்கை அர்த்தம் இல்லாம எந்த முடிவையும் நமக்கு தராது, நம்ம டெஸ்டினிய நம்ம ஏத்துக்க கத்துக்கணும். ஆனா அந்த தேர்ட் சீஃப் டக்குன்னு அவங்க 2 பேரையும் பிடிச்சிடுறான். இப்படி ஒரு ட்விஸ்ட் அவங்க எதிர்பார்க்கவே இல்லை. நம்ம லினியோ குசியா போயிடுறாங்க. அப்புறம் என்னப்பா டெஸ்டினியை ஏத்துக்கங்கன்னு சொல்லி அவங்க அப்படியே நம்ம ஹீரோவை கலாச்சிட்டு இருக்க. அவனும் அவர் அப்படியே ஒத்து பார்த்துட்டு நீ சாதனமா தான் இருக்க, பக்கத்துல இருந்து நம்ம ஜின் தான் பார்க்க ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்கிறேன்னு சொல்ல அவரும் உங்க ஃபர்ஸ்ட் சீஃப்க்கு சர்வ் பண்றது எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய கௌரவம். பேசிட்டு இருக்கும் போது லொக்குன்னு அவன் மூஞ்சில அப்படியே இரும்ப ஆரம்பிக்கும். ஆனா துரதிருஷ்டம் நானே என் வாழ்க்கைக்காக போராடிட்டு இருக்கேன். சாச்சா சீஃபுக்கு உடம்பு சரியில்லை, இதுல இன்னொரு உடம்பு சரியில்லாதவனை அங்க அனுப்பி வைக்கிறதா. நம்ம லினியோ கிட்ட ஒரு பொண்ணா நீ உங்களை யார செலக்ட் பண்ணுவான்னு அவன் கேட்க அவங்களும் சிரிப்பை போட்டுட்டு நம்ம ஹீரோவை கோத்து விட்டுறாங்க. அடிப்பாவி பழி வாங்குற இடமா இதுன்னு சொல்லிட்டு நம்மளும் என்னென்னமோ ட்ரை பண்றாரு. எனக்கும் உடம்பு சரியில்லைன்னு இரும்பெல்லாம் போட சீஃப் அவனை தூக்குங்கன்னு சொல்லிடுறான். அவ்வளவுதான் மயக்க மருந்து கொடுத்து நம்மளையும் தூக்கிட்டு போயிடுறானுங்க. அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் நம்ம நோவை தான் காட்டுறாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா கான்சியஸ் திரும்புது. அவங்க காயமும் இப்ப சுத்தமா சரியாயிட்ட மாதிரி தெரியுது. ஸ்பிரிச்சுவல் பேர்டை ட்ராக் பண்ணக்கூடிய அந்த பேர்ல செக் பண்றாங்க. அது இப்ப அவங்களுக்கு ஏதோ ஒரு சிக்னலை காட்டுது. அவங்களும் அப்படியே ஃபாலோ பண்ண அங்க நம்ம ஹேண்ட் போயிட்டு இருக்காரு. அவங்களும் சத்தமே இல்லாம அவரு பின்னாடியே போறாங்க. காட்டு பகுதிக்குள்ள போயிட்டு ஆள் எதையோ செக் பண்ணிட்டு இருக்க. இந்த பக்கம் நம்ம திருட்டு பசங்களை தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோவை தூக்கிட்டு வந்துட்டு இருக்க. அங்க பார்த்தா ஃபர்ஸ்ட் சீஃபோட டோர் வாசல்லாம் ஓபன் ஆயிருக்கு. லைட்டா பதறினாலும் ஒருவேளை இன்னைக்கு அவங்களுக்கு மேரேஜ் பண்ண போறோம்னு தெரிஞ்சு நம்ம சீஃப் தான் டோரை ஓபன் பண்ணி வச்சிருப்பாங்களா. ஒருத்தன் போய் செக் பண்றான், அவங்க உள்ளதான் இருக்காங்க. அப்ப ரைட்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை தூக்கி உள்ள போட்டுட்டு கதவையும் சாத்திட்டு அவங்க அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு இருக்க. திடீர்னு ஆளங்கிருந்து காணாம போயிடுறாரு. அவங்களும் என்னடா அதிசயமா இருக்குன்னு சொல்லிட்டு அவர் அப்படியே தேடிட்டு இருக்க. திடீர்னு பார்த்தா பின்னாடி ஒரு கை, யாரான்னு பார்த்தா நம்ம டாங். அடே டாங் நீங்க என்ன பண்ற, கழட்டி விட்டுட்டு வந்துட்டு கேள்வி வரையான ஒரு கேட்க. அது ஸ்பிரிச்சுவல் பியர்டை தேடிதான் நான் இங்க வந்தேன். அவங்க கிட்ட இருந்த அந்த பெர்லையும் அவங்க அப்படியே காட்டுறாங்க. இங்க நான் ஒருத்தரை பார்த்தேன், அவரு திடீர்னு காணாம போயிட்டாரு, நம்ம அவரை கண்டுபிடிச்சாகணும்னு அவங்க சொல்ல நம்ம டாங் அவங்கள சுத்தமா கண்டுக்க மாட்டாரு. அவர்கிட்ட தான் ஸ்பிரிச்சுவல் பியர்டு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஆளும் அப்ப சரின்னு சொல்லிட்டு அப்படியே அவரை தேட ஆரம்பிக்கும். அவங்களும் சிரிப்பை போட்டுட்டு அவரு பின்னாடியே போறாங்க. அதே நேரத்துல இந்த பக்கம் மயக்கமாய் கிடக்குற நம்ம ஹீரோயினும் இப்ப அங்கதான் இருக்காங்க. சியோ உங்களுக்கு என்னாச்சுன்னு சொல்லிட்டு அவங்களும் அவர் அப்படியே ஹீல் பண்ணலான்னு போக அவங்க டீமனா மாறின விஷயம்லாம் அவங்களுக்கு அப்படியே ஞாபகம் வருது. நம்ம ஹீரோக்கு உண்மை தெரியக்கூடாதுன்னு சொல்லி அவங்க அவரை விட்டு பயிலான்னு சொல்லி யோசிக்கிறாங்க. ஆனா நம்மால் மயக்கத்துல கூட லிங் நீ எங்க இருக்க, நான் கண்டிப்பா உன்னை கண்டுபிடிச்சு தீர்வுன்னு சொல்லி புலம்பிட்டு இருக்கேன். அவங்களும் மனசு கேட்காம அவர் அப்படியே ஹீல் பண்ணி விட்டுறாங்க. நம்மளும் முழிச்ச வேகத்துக்கு ஒரு வழியா உன்னை கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்லி ஆள் அப்படியே அவங்கள ஹக் பண்ணிக்க. இனிமே நான் எப்பயுமே உன்னை விட்டு போக மாட்டேன், நீ எதுக்குமே கவலைப்படாத. பாசத்தெல்லாம் பொழிஞ்சதுக்கு அப்புறம் ஆமா அன்னைக்கு திடீர்னு நீ எங்க போயிட்ட. அவங்களும் உண்மையை சொல்லதான் ட்ரை பண்றாங்க. ஆனா அதுக்குள்ள நம்மால் லின்மேன்ஸ்ல இருந்த ஒரு மைடு நீ தான் அந்த ஸ்னேக் டீமன் சொல்லிட்ட தெரியுமா, நான் கூட சமய சண்டை போட்டேன். அப்புறம் அந்த கேவ்ல இருந்த டீமன் தான் உன்னை கடத்திருக்குன்னு சொல்லி அது கூட சண்டை போட்டு ஒரேடியா அது கதையை கூட நாங்க முடிச்சிட்டோம். ஆனாலும் உன்னை கண்டுபிடிக்க முடியலன்னு அவரு சொல்ல நம்ம ஹீரோயினும் டீமன்ஸ் எல்லாமே கெட்டதா தான் இருக்கணும்னு எந்த அவசியமும் இல்லைல்ல, ஒருவேளை சில நல்ல டீமன்ஸ் கூட இங்க இருக்கலாம்ங்கிற மாதிரி அவங்க கேட்க. லிங் நீ என்ன சொல்ற, டீமன்ஸ் மான்ஸ்டர்ஸ் எல்லாமே கெட்டதுங்க, அதுங்களை தீர்த்து கட்ட வேண்டியதுதான் ஒரு ஹீரோவோட கடமை. இதுக்கு மேல எங்கிருந்து உண்மையை சொல்றது. அவங்களும் ஜோம்பி டீமன்ஸ் அவங்கள அட்டாக் பண்ணதுல அவங்க மயக்கமாயிட்டதாவும் ஹேண்ட் தான் அவங்கள காப்பாத்தினதாவும் சொல்லி சமாளிச்சிடுறாங்க. ஆள் அவங்க கிட்ட அன்னைக்கு ஹெல்ப் கேட்டு இருந்திருப்பாரு, அது என்னங்கிறதையும் இப்பதான் நமக்கு காட்டுறாங்க. அவரோட பொண்ணும் இந்த ஜோம்பி பாய்சனால அட்டாக் ஆகி அவங்களும் அதே மாதிரியே மாறி இருந்திருப்பாங்க. ஆனா ஆள் அவங்கள கொல்ல மனசு இல்லாம இங்க தனியா கட்டி வச்சு பார்த்துட்டு இருந்திருப்பாரு. நம்ம ஹீரோயினும் பிரச்சனை இல்லை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்களோட ஒரு டிராப் பிளட்டை வெளியெடுத்து அப்படியே அவங்க ஸ்பிரிச்சுவல் பவர்ஸை யூஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா அவங்கள கியூர் பண்ண ஆரம்பிக்கும். எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம ஹீரோவை அன்னைக்கு நைட்டு அங்க தூக்கிட்டு வந்து போட்டிருப்பானுங்க போல. அன்னைக்கு அவங்கள ஹீல் பண்ணப்ப நான் என்னோட ஹேர் பேண்டை மிஸ் பண்ணிட்டேன், அதை தேடிதான் இங்க வந்தேங்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க. அப்ப உன் ஹேர் பேண்ட் தான் நம்மள திரும்ப சேர்த்து வச்சிருக்குன்னு சொல்லு,
நம்மளும் அதை தேடி கண்டுபிடிச்சிடுறாரு. அவங்களும் இது எனக்கு எவ்வளவு முக்கியம் தெரியுமான்னு கேட்க, அப்படின்னா அதுல ஸ்பெஷல் இருக்கு, இதை எனக்கு ரொம்பவும் ஸ்பெஷலான ஒருத்தங்க எனக்கு கொடுத்தாங்க. அவ்வளவு ஸ்பெஷலா? எனக்கு அவனை தெரியுமா? அவங்களும் லைட்டா ஸ்மைல் பண்ணிட்டு நல்லாவே தெரியும்னு சொல்லிட்டு அப்படியே அங்கிருந்து கிளம்பு. நம்மளும் யாரா இருக்குன்னு சொல்லி தலையை சுரிஞ்சிட்டு அப்படியே பின்னாடியே போறாரு. அவங்க காப்பாத்தினது இந்த லேடியை தான் போல, பைஹி வில்லேஜோட ஃபர்ஸ்ட் சீஃப். நம்ம ஹீரோயினுக்கு அவங்க தேங்க்ஸ் சொல்ல, அவங்களும் இங்கிருந்து நம்ம நோவை பத்தி விசாரிக்கிறாங்க. அவ எங்க போனான்னு யாருக்குமே தெரியல, அவ பாய்சன் முழுசா கியூர் ஆயிடுச்சு, அதான் அவ கிளம்பிட்டான்னு நினைக்கிறேன்னு அவங்க சொல்றாங்க. நம்மளும் சீஃப் நீங்க எனக்கு உடனே ஒரு உதவி பண்ணியாகணும்னு சொல்ல, அப்படியே இந்த பக்கம் அந்த கொள்ளக்கார கும்பல தான் காட்டுறாங்க. ஒரு நைட் ஃபுல்லா முடிஞ்சிருச்சு, நம்ம சீஃப் சரியா எடுப்பாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை போட்ட இடத்த அவனுங்க அப்படியே செக் பண்ண வரானுங்க. சங்கிலி உடஞ்சிருக்கத பார்த்துட்டு ஆளாளுக்கு அவனுங்க ஸ்வாட தூக்கிட்டு பயந்துட்டே அப்படியே உள்ள போக, அங்க பார்த்தா நம்ம ஹீரோவையும் காணும், அவனுங்க சீஃபையும் காணும். அங்கிருந்து அந்த நீடில் ஒருத்தன் கால்ல சொருகுது, கீழ இருந்த ரத்தத்தை ஒருத்தன் பாக்குறான். எனக்கு எல்லாமே புரிஞ்சிருச்சு. நேத்து அந்த பையனை இங்க விட்டுட்டு போனதுக்கு அப்புறம் ஹான் இங்க வந்திருக்காரு. அவனை காப்பாத்தினதும் இல்லாம மனுஷங்களை கொல்ற நிலைமையில இருந்த நம்ம சீஃபை பார்த்ததுக்கு அப்புறம் அவரு கண்டிப்பா அவங்கள சும்மா விட்டுருக்க மாட்டாருன்னு அவன் சொல்ல, அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் பயங்கர டென்ஷனா அங்க இங்கமா நடந்துட்டு இருக்கிற நம்ம லினியோவை தான் காட்டுறாங்க. ஆனா நம்ம ஜின் கொஞ்ச நேரம் ரெஸ்டூடென்ட் சொல்றாரு, உனக்கு ஜியோவை பத்தி எந்த கவலையுமே இல்லையா? எனக்கு அவனை நல்லாவே தெரியும், கண்டிப்பா அவனுக்கு எதுவும் ஆயிருக்காது. கொஞ்ச நேரத்திலேயே அந்த கும்பலும் இப்ப அங்க வந்துடுறானுங்க. பரவாயில்லையே, உங்க ஃப்ரெண்டு நினைச்சு நீங்க இவ்வளவு கவலைப்படுறீங்க, ஆனா பாவம் அவனுக்கு தான் உங்களை பத்தி கவலை இல்ல. அவன் தப்பிச்சு ஓடிட்டான், அவனாலதான் எங்க சீஃபும் இறந்துட்டாங்க. இப்ப அதுக்கு பதிலா உங்களை நரபலி கொடுக்க வேண்டிய நேரம் நம்ம சொல்ல, அதுக்கான ஏற்பாடு எல்லாத்தையும் பண்ணிட்டு அவங்க ரெண்டு பேரையும் அங்க கொண்டு வந்து நிறுத்திடுறானுங்க. நம்ம ஜின்னு உன் கூட சேர்ந்து சாகிறது எனக்கு கிடைச்ச பாக்கியன்னு சொல்ல, அடைசியோ நீ நல்லவே இருக்க மாட்டடா, கூட வந்தவங்களை இப்படி நட்டாத்துல விட்டுட்டு போயிட்டில, செத்து ஆவியா வந்தாவது நான் உன்னை கொல்லுவேன்னு அவங்க சொல்ல. தேட் சீஃபும் சரி அவங்கள முடிச்சிருங்க, ஃபர்ஸ்ட் ஒருத்த முன்னாடி வரான், நம்ம பண்ண போற முதல் சம்பவம் நம்ம செட்லயே அதிர்ஷ்டக்கார இவன் தான், இவன் பண்ணட்டும் நல்லதுன்னு சொல்லிட்டு அங்க வந்த ஒருத்தன் கத்திய வாங்கி அவங்க கதையை அப்படியே முடிக்க போறான். அது இன்னைக்கு எங்க ஆயாவோட பிறந்த நாள், நான் யாரையும் கொல்ல முடியாதுல்ல, அட பொங்கடா பயந்தாங்குழி பசங்களா, நான் பண்றேன்னு சொல்லிட்டு உன்னொருத்த அப்படியே முன்னாடி வரேன். அவ்வளவுதான் இவங்க கதையை முடிக்க போறான்னு பார்த்தேன். ஒரு நிமிஷம் இருங்க, எனக்கு குழந்தை பிறந்து 1 மாசம் கூட ஆகல, அதுக்குள்ள இப்படி ஒரு சம்பவத்தை பண்ணா அது மிகப்பெரிய துரதிருஷ்டம் ஆயிடும்ல. கடுப்பான தேட் சீஃப் அவரே ஸ்வாட வாங்கிட்டு இப்ப அப்படியே முன்னாடி வராரு. ஏண்டா 2 பேரை வெட்டி விஷயத்துக்கு ஏன் இவ்வளவு யோசிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு அவ அப்படியே நம்ம லினியோவை தீர்த்து கட்டுற மாதிரி வர நம்ம ஜின் தடுத்துடுறாரு. மது என்ன கொண்டுடுங்க, அவ சாகதை என்னால பார்க்க முடியாது, அடைச்சி சும்மாறா, நானே பதட்டத்துல இருக்குன்னு சொல்லிட்டு ஆளும் திரும்ப அப்படியே கத்திய போங்க. நம்ம லினியோ ஒரு பக்கம் கதறி கதறி அழுதுட்டு இருக்காங்க. அதே நேரத்துல நம்ம ஹீரோவும் இப்ப அப்படியே அங்க வராரு. வந்த வேகத்துக்கு ஆள் ஒரு கல் எடுத்து அப்படியே பறக்க விட, கத்தி ஹை ஸ்பீட்ல நம்ம லினியோ கழுத்துக்கிட்ட வந்துட்டு இருக்கு. இந்த பக்கம் அவரு பறக்க விட்ட கல்லும் ஸ்லோ மோஷன்ல அப்படியே வர, அந்த ஸ்வாட தடுக்குன்னு பார்த்தா அது எங்கேயோ பறந்துருது. ஆனாலும் தேட் சீஃப் அதை அப்படியே நிறுத்திடுறாரு. ஜோசியக்காரன் சொல்லியிருக்கான், அடுத்த 6 மாசத்துக்கு நான் யாரையும் கொல்ல கூடாதான். நம்ம லினியோவும் அவரை பார்த்துட்டு டேசியோ நீ வேணும்னு தானே அப்படி பண்ணேன்னு கேட்க, மோசமான நிலைமையில இருந்து அவங்க சீஃப் இப்ப திரும்ப வந்ததை பார்த்து அவங்க எல்லாரும் வாயை பொழந்துட்டு நின்றுட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் சீஃபும் நம்ம ஹீரோயின் தான் அவங்கள காப்பாத்தினாங்கன்னு எல்லா விஷயத்தையும் அவங்க கிட்ட சொல்லிட்டு, அவங்க மக்கள் அவங்கள ரொம்பவே டார்ச்சர் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி அதுக்காகவும் அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்கறாங்க. எங்க பைஹி வில்லேஜ் விசிட்டர்ஸ்க்கு அவ்வளவு நல்ல இடம் கிடையாது, நாளைக்கு விடிஞ்ச உடனே நீங்க சேஃபா இங்கிருந்து கிளம்பிடுங்கன்னு அவங்க சொல்ல, சரி எல்லாரும் டின்னரை ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. அடுத்த செகண்டே அவங்க ஆளுங்க டேபிள்ல இருந்த மொத்தத்தையும் பிரிச்சு மேய ஆரம்பிக்கும். சீஃப் இவனுங்க திருந்த மாட்டானுங்கன்னு சொல்லிட்டு அப்படியே முழிச்சிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவும் தேட் சீஃபை விடுறதா இல்ல, என்ன கொஞ்சம் நெஞ்சமாடா பாடுபடுத்துனீங்கன்னு சொல்லிட்டு அப்படியே அவரு கிட்ட வந்து அவரு க்ளோஸ் அப்ல பாத்துட்டு இருக்க, அது என் பன்னிக்குட்டிக்கு நான் சாப்பாடு வைக்க மறந்துட்டேன், நான் கிளம்புறேன். தப்பிக்க பார்த்தா அவரை ஆள அப்படியே வழி மறைக்க, ஏண்டா அசத்து நேரத்துல என்ன மயக்கமாக்கி உன் சீஃப் கூட என்ன கூத்து விட பாத்துட்டீல, இதுக்கு பேரு என்ன தெரியுமா நாள் கேட்க, சீஃப் இடத்துல நான் உங்களை கூட்டிட்டு போய் விட்டதுனால தானே உங்களால உங்க லிங்க பார்க்க முடிஞ்சு, அப்படி பார்த்தா நான் உங்களுக்கு நல்லதானே பண்ணிருக்கேன், ஆளை விடுங்கன்னு சொல்லிட்டு அவர் அங்கிருந்து எஸ்கேப் ஆக, நம்ம ஜின் இப்ப அப்படியே அங்க வராரு. நேத்து உண்மையிலேயே உங்களுக்குள்ள எதுவுமே நடக்கலையா, அடே நீ வேற ஏண்டா சும்மா நேருன்னு நம்மால் சொல்ல, நம்ம ஜிங்கும் இல்ல ஒரு ஆர்வத்துல தான் கேட்டேன். அப்படியே அவங்க சீஃபையும் ஒரு லுக்கு விட்டுட்டு நிஜமா அந்த விஷயத்த விடுறான்னு நம்மால் சொல்ல, நம்ம லினியோவும் நல்ல வேலை உனக்கு எதுவும் ஆகல, உனக்கு மட்டும் ஏதாவது ஆயிருந்துச்சு இந்த சுத்து வட்டாரத்துல இருக்கிற ஒட்டுமொத்த டிமனையும் நான் ஒண்ணு விடாம அழிச்சிருப்பேன். சரி சரி நீ முதல் நம்ம இடத்துக்கு வா, மத்ததெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். ஆனா நம்ம ஹீரோயின் அவங்க நான்சோ கிளம்ப போறதா சொல்றாங்க. அவங்களும் அதுக்குள்ளயா சரி சியோவோ உன் கூட வருவான்ல, நான் இல்லாம எப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் இப்ப அப்படியே அங்க வரேன். சாப்பிட்டு முடிச்சிட்டு அவங்க எல்லாரும் ரெஸ்ட் எடுக்கலாம்னு சொல்லி
சொல்லி அப்படியே வந்து கிளம்புறாங்க. நம்ம ஹீரோயின் திடீர்னு என்ன நினைச்சாங்கன்னு தெரியல. நம்ம ஹீரோ கிட்ட இப்ப இருந்து நான்சுக்கு நானே போய்க்கிறேன், நீங்க என் கூட வர வேணான்னு சொல்ல. நம்மளுக்கு ஒரு செகண்ட் ஒண்ணுமே புரியல. லிங் என்னாச்சு, நான் ஏதாவது உன்கிட்ட தப்பா பேசிட்டானா? ஒருவேளை சீஃபுக்கு என்ன மேரேஜ் பண்ண பார்த்தானுங்கன்னு சொல்லி அதனால நீ கோமா இருக்கியா? ஆனா நான் அதை வேணும்னு பண்ணல. அவங்களும் நம்ம ஹீரோ மேல எந்த தப்பும் இல்ல, ஆனா அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு விஷயம் உறுத்திட்டே இருக்குங்கிற மாதிரி சொல்றாங்க. நம்மளும் எதுவா இருந்தாலும் சரி நீ என்கிட்ட சொல்லுன்னு சொல்றாரு. ஆனா அவங்களால சுத்தமா முடியல. நேரம் வரும்போது நானே சொல்றேன், சரி நீ நல்லா ரெஸ்ட் எடு, நம்ம நாளைக்கு பார்க்கலான்னு சொல்ல அவங்களும் டக்குன்னு உள்ள போய் டோரை லாக் பண்ணிக்கிறாங்க. அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் நம்ம ஒன்னமும் அந்த ஸ்பிரிச்சுவல் பியர்டை தான் தேடிட்டு இருக்காங்க. அந்த ஆள் இங்கேதான் எங்கேயோ இருந்தான், அப்புறம் காணாம போயிட்டான். ஒருவேளை அந்த ஸ்பிரிச்சுவல் பியர்டை இங்க எங்கேயாவது புதைச்சிருப்பானோ? நம்ம டேங் கொஞ்சம் கூட யோசிக்காம அப்படியே போய் அந்த இடத்த தோண்ட ஆரம்பிக்க. நம்ம நோவும் கல்லறையை தோன்றது எவ்வளவு கொடூரமான விஷயம். ஆனா இதை ஆரம்பிச்சது அவன் தான், நான் இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் ஆளுக்கு ஒரு பக்கம் தோண்டிட்டு இருக்க. திடீர்னு அவங்க ஸ்டிக் எதுலயும் மாட்டிக்குது. அவங்களும் இழுத்து இழுத்து பாக்குறாங்க. திடீர்னு பார்த்தா உள்ள இருந்து ஒரு கை வெளியே வருது. அவங்களும் ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சிடுறாங்க. நம்ம டேங்கும் அவங்கள சேர்ந்து அந்த சோம்பியை வெறித்தனமா அட்டாக் பண்ண ஆரம்பிக்கும். ஒரு கட்டத்துல அது கதையும் முடிஞ்சிட்ட மாதிரி தான் தெரியுது. இது என்ன மாதிரியான டிமான்னு சொல்லிட்டு நம்ம நோவும் அப்படியே அதை பார்க்க போறாங்க. டக்குன்னு அது திரும்ப எந்திரிக்க. அங்கிருந்த டெட் பாடிஸ் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா இப்ப மண்ணுக்குள்ள இருந்து வெளியே வர ஆரம்பிச்சிருது. நம்ம டேங்கும் நம்ம நோவை கூட்டிட்டு எஸ்கேப் போயிடுறாரு. அவங்க ரெண்டு பேரும் ஒரு பள்ளத்தாக்குல அப்படியே பதுங்கி இருக்க. அதுங்களும் கொஞ்சம் கொஞ்சமா அவங்கள அப்படியே தாண்டி போயிடுதுங்க. ஆனா நடந்த கலவரத்துல அவங்க ரெண்டு பேரும் செம க்ளோஸ் ஆயிடுறாங்க. அப்படியே அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தரை மாத்தி ஒருத்தர் பார்த்துட்டு இருக்க. இந்த பக்கம் நம்ம லினியோவை தான் காட்டுறாங்க. நம்ம வேல் டிராவல் இப்பதான் ஆரம்பிச்சிச்சு, அதுக்குள்ளது முடிய போதா. ஆனா அந்த ஜியோ திருட்டு போயிலால இன்னும் நம்ம செத்துருக்க வேண்டியது. இன்னமும் உயிரோட இருக்கோம்னா அதுவே ஒரு நல்ல விஷயம் தானே அவங்க சொல்ல. நம்ம ஹீரோவும் இப்ப அப்படியே அங்க வராரு. திடீர்னு ஒருத்தியால எப்படி இந்த அளவுக்கு மாற முடியும்னு அவரு கேட்க, நம்ம லினியோ அவங்கள பத்தி தான் அவரு சொல்றாரு போலன்னு சொல்லி, அப்படி என்ன மாற்றம் உனக்கு தெரியுதுன்னு கேக்குறாங்க. ஆனா அதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு புரியுது, ஆள் நம்ம ஹீரோயினை பத்தி பேசிட்டு இருக்காரு. ஏன் லிங்குக்கு என்னாச்சுன்னு அவங்க கேட்க, அவ மனசுல ஏதோ ஒரு விஷயம் போயிட்டு இருக்குன்னு மட்டும் எனக்கு புரியுது, ஆனா அது என்னன்னு சொல்ல மாட்டா. அவங்களும் பொண்ணுங்க மனசுல 1000 விஷயம் இருக்கும், அதெல்லாம் அவங்க கிட்ட சொல்ல முடியாது. உனக்கு அவ மேல உண்மையான கேர் இருந்துச்சுன்னா அவளை இன்னமும் நல்லா பாத்துக்கோ, அவ கண்டிப்பா ஹாப்பியா இருப்பாங்கிற மாதிரி அவங்க சொல்ல. நம்மளும் அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்றாரு. நீ இப்ப என்ன சொன்ன என் காதுல சரியா விழல. நம்மளும் அதெல்லாம் ஒண்ணு இல்லையான்னு சொல்ல. நம்ம லினியோவும் நாளைக்கு நீங்க நான்சு கிளம்ப போறீங்க, நம்ம இன்னுமே சந்திப்போமா இல்லையான்னு தெரியல, ஆனா அப்படி ஒரு நாள் வரும்னு நான் நம்புறேன்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோவும் லைட்டா ஃபீல் பண்ணி நான் உன்னை கண்டிப்பா மறக்க மாட்டேன்னு சொல்றாரு. அவங்களும் நிஜமாவான்னு கேட்க, ஆமா உன்ன மாதிரி ஒரு லூசை யாரால மறக்க முடியும். பேசிட்டு இருக்கும் போது திடீர்னு அவர் லுக்கே மாறிடுது. அவர் அப்படியே அவங்க கிட்ட வர, டேய் என்னடா பண்றேன்னு சொல்லிட்டு அவங்களும் அப்படியே முழிச்சிட்டு இருக்காங்க. ஆனா அவரோட லுக் வேற ஒரு இடத்துல இருக்கு. ஃபாரஸ்ட்குள்ள இருந்து ஒரு ஜோம்பி கூட்டமே இப்ப அப்படியே அங்க வந்துட்டு இருக்கு. நம்மளும் ஆபத்து ஆபத்துன்னு சொல்லி அப்படியே கத்த ஆரம்பிச்சிடுறாரு. ஊர் மக்களும் அலர்ட் ஆயிடுறாங்க. அதே நேரத்துல ஜோம்பிஸும் அவங்க இடத்த அப்படியே அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. அவங்களும் அவங்களோட ட்ராப்ஸ் எல்லாத்தையும் ஆக்டிவேட் பண்ண நம்ம ஹீரோ லினியோன்னு அந்த ஜோம்பிஸை அவங்க எல்லாரும் சேர்ந்து அப்படியே அடிச்சு பறக்க விட ஆரம்பிச்சிடுறாங்க. நம்மளால இப்படியே ரொம்ப நேரத்துக்கு சமாளிக்க முடியாது. சீஃபும் சூரிய ஒளியில ஜோம்பிஸ் ஆக்டிவா இருக்காது, ஒன்னு கொஞ்ச நேரத்துல விடிஞ்சிரும், அது வரைக்கும் நம்ம தாக்கு பிடிச்சா போதும்னு சொல்ல. அப்படியே இந்த எபிசோடும் முடியுது. ஒன்னு விட்டா ஒண்ணுன்னு அடுத்தடுத்த டிமன்ஸ் உள்ள வந்துகிட்டே இருக்கானுங்க. அதுவும் ஒன்னை விட ஒண்ணு பவர்ஃபுல்லா. இதெல்லாம் எங்க ஆரம்பிச்சிச்சு, எதனால நடந்துட்டு இருக்கு, இந்த லிஸ்ட்ல அடுத்ததா என்ன வரப்போகுதுங்கிறதெல்லாம் நம்ம நாளைக்கான வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது வரைக்கும் குட் பை.